விஜய் சேவி சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது. நம்ம இன்றைக்கும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம். நம்ம அரசியலையும் ஹிந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்கள் ஏற்கனவே அமீர் கான் சார் வந்த போது கேட்டிங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி நாங்கள் என்ன கேட்குறோம், ஏற்கனவே இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு? எதுக்கு இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க? ப்ரெஸ்ஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல? ஓகே கத்ரீனா, மை லாஸ்ட் क्वेश्चन. இல்ல எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி படிக்க வேண்டாம் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார். திணிக்க வேணாம் தான் சொன்னோம். ரெண்டு வித்தியாசம் இருக்குது சார். இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். இங்கே படிக்க ஆளுங்க கிடையாது. நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல. ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை. இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகமாயிருக்கார், பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில். அந்த ஹீரோ அறிமுகம் பற்றி என்ன நினைக்கிங்க? அப்புறம் இன்னொன்று கண்டினியூ, அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்குன்னு தெரியல. அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்ரீனா கைப் கூட முத்த காட்சியெல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். சூர்யா பற்றி அவரே பேசுவார் சார். ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடிவில் இருக்கும். அதனால் அதை அவன் பார்த்துப்பான். அதனால தான் அவனோட இதுக்கு முன்னே போகல, அவனே அவனோட பார்த்துக்கிட்டுங்கிறது தான். ஸோ அது அவனோட விஷயத்த அவன்கிட்டே கேளுங்க பெட்ரு. இவ்வளோ படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சிட மாதிரி. நான் அது போய் என்னன்னு சொல்கிறது? ஐயோ, இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டால் கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. நான் உள்ள ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல. ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை. ரெண்டு பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறது கூட எனக்கு தெரியல நிஜமாகவே. அது எப்படி அவர் யோசிச்சாரும் கூட எனக்கு தெரியல. ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு 100-200 பேர் போட்டிருக்கோம் சார். ஒரு 100-200 பேருக்கு போட்டு காமிச்சிருக்கோம். எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாகரனோட படம், அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் பேர் இது எப்படிப்பட்ட சேனலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்க வந்தது. ஸோ படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கோ, இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு 2 வருஷமாக இருக்குது. ஸோ படம் பார்த்து முடிச்சிட்டிங்களா என்ன சொல்ல போகிறீங்களா தான் காத்துட்ருக்கேன். வரும் பிகினிங்கில் நான் நினச்சேன் சும்மா ஹிந்தி ஃபிலிம் தான் பண்ணுவேன், விஜய் ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஃபிலிம் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பித்த அப்புறம் ஒரு ஐடியா வந்தது, வை நாட் தமிழும் எனக்கு நான் ஐ ஆம் ஆல்சோ தமிழியன். அதான் நான் இங்கே இருந்ததில்லை, நான் பாம்பே பூனா அங்கே தான் இருந்திருக்கேன். ஸோ நான் நினச்சேன் எனக்கு ஒரு டிசைர், ஒரு விஷ் இருந்தது எனக்கு உள்ளாக்கி ஒரு தமிழ் ஃபிலிம் எப்போவாவது பண்ணணுண்டு. இப்போது ஆனால் எல்லாரும் செட்டிலாகி முடிச்சிங்கன்னா பேசணும். எல்லாரும் ஓகே தானா? போடியம்ல வந்து பேசணுமா? ஏன் அங்க அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ். இல்லைண்ணே, ஸ்டேஜ் எவ்வளோ தான் போயிட்டு வரது கஷ்டமா? ஆமா, குட்டியா இருக்குல்ல ஸ்டேஜ். எல்லாரும் ஓகே? ஓகே, எல்லாரும் ஓகே தானே? கொஞ்சம் சைலண்டா இருந்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ப்ளீஸ் சார். நான் கண்டினியூ பண்ண திருப்பியா இருக்கு. இல்லை சார், நீங்கள் பேசுங்க சார். ஸோ என்னோட ஒரு இது இருந்தது, ஒரு ட்ரீம் இருந்தது, தமிழ்லேயும் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு எப்போவாது. ஸோ இந்த பிக்சர் நாங்கள் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோவிட் டைம் இருந்தது. ஸோ கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன் தான் பண்ணிருச்சு. அப்போது ஐ மெட் மை ஃப்ரெண்ட் குமார் ராஜா, தியாகராஜா குமார் ராஜா. அண்ட் ஸோ அவர் பாம்பே வந்திருந்தார், அது வேலைக்கு வச்சுருந்தோம். நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னாருக்கு, ஏன் இந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது, இந்த தமிழ்லையும் பண்ணலாமேண்டு. நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ மீன்ஸ் அந்த லாங்குவேஜ் அது அவ்வளோ இது கண்ட்ரோல் இல்லை. ஆனால் he said you try it, it will happen இந்த மாதிரி. And I have this lovely team of writers, Kumar Raja's team of writers, they are sitting there. அவளும் என்ன ஹெல்ப் பண்ணாது இல்லையா. அண்ட் குமார் ராஜா கொஞ்சம் அவருக்கு பக்கமாக என்னது தெரியாது, வரமாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேஜில். ஸோ எனிவே நாங்கள் தமிழ் ஹிந்தி தான் ஒரு பிளான் பண்ணோம். அதில் எவ்ரிதிங் வாஸ் குட். ஒன்லி கட்ரினாக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட், பிகாஸ் அது தமிழ் இந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி அது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணி அதனால தீபா வெங்கட் ஆல்சோ வாஸ் ஹெல்பிங் அஸ். அண்ட் அதுதான் அப்படி 2 ஃபிலிம் பண்ணிட்டோம். ப்ளஸ் இப்போ அடுத்து 12ஆம் தேதி வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். கண்டிப்பாக சார். ஏன்னா
இவ்வளோ அழகாக தமிழ் பேசுங்க, இவ்வளோ நேரம் மூச்சு மூட்டி நான் இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தேன் சார், வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். ஸோ ரொம்ப ஹாப்பி. நீங்கள் இட்ஸ் ஓகே, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணோம். ஸோ ஹவு டு யூ லைக் லுக் அட் மேரி கிறிஸ்மஸ் அஸ் யோர் தமிழ் டெபியூ இல்லையா? இது ஹவு டு யூ லுக் அட் இட்? ஏன்னா தமிழ் மக்களுடைய டேஸ்ட் இஸ் பிகம் வெரி யுனானிமஸ். ஆமாம், இப்போ ஐ திங்க் மீன்ஸ் நான் நிறைய தமிழ் பிக்சர் பார்ப்பேன். இப்போ பிகாஸ் ஆஃப் எல்லா பிக்சர் பாம்பேலையும் ரிலீஸ் ஆகுது, எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நானும் ஐ ஹோப் கி தமிழ் ஆடியன்ஸில் எனக்கு என்னோட படம் அவருக்கு பிடிக்கும். அண்ட் இங்கே தமிழில் பாருங்க, நீங்கள் சொல்லுங்க எனக்கு எப்படி இருக்குது. அண்ட் பண்ணுவேன், அதான் ஒன்று ரெண்டு பண்ணுவேன் டெஃபினட்டாக. ஒன்றா ரெண்டாக தான் பண்ணுவீங்களா? நிறைய பண்ணணும் சார். ஹிந்தியும் பண்ணுவேன், எனக்கு ஒரு மராட்டி பிக்சர் பண்ணணும் ட்ரீம் இருக்குது. அதுதான் இப்போ எத்தனை பண்ணபடியும் பார்க்கலாம். ஓகே சார், எப்படி இருந்தது சார் எங்க மக்கள் செல்வன் கூட ஒர்க் பண்ணும்போது? ரொம்ப பெருமையா இருக்கு சார். எப்படி எனக்கா? ஓ, அது இட் வாஸ் வண்டர்ஃபுல். பிகாஸ் நாங்கள் ஆக்சுவலி பை சான்ஸ் நாங்கள் மீட் பண்ணோம் மெல்பர்ன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அவருக்கு சூப்பர் டிலக்ஸ்க்கு அவார்டு கிடச்சிருந்தது, என்னோட ஆக்ட்ரஸ் டபுக்கு அவார்டு கிடச்சிருந்தது. நானும் போயிருந்தேன். அப்போ தான் ஐ மெட் ஹிம். அண்ட் விஜய் இந்த அந்த மாதிரி 5 minutes பேசினா யூ வில் பிகம் லைக் யூனோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன் அந்த மாதிரி. ஸோ நான் நினச்சேன். அப்புறம் நான் திருப்பியும் போனேன். அதுக்கு அந்த டைமில் என்னோட ஹிந்தி காஸ்டிங் ஆகலை. Only Katrina I had chosen. I had not yet decided who is the male lead opposite her. When I met Vijay, then I went back to Bombay and told my team, my cameraman and my writers, co-writers and everybody, what do you think of this combination? And everybody's, and the kanli or eyes lit up, and the everybody felt, oh, this is very exciting. And yeah. So that gave me that initial push ki Pannandu. Enna adha paakala Pannandu. Super. கலக்கிட்டார்ல எங்கால. ரொம்ப பெருமையா இருக்கு சீரியஸ்லி. அண்ட் இந்த காம்போவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நிறைய எதிர்பார்ப்போட இருக்கும் சார். Thank you. And now yeah, anything else you would like to say something? No, அப்புறம் வந்து பேசுறேன். எல்லாருக்கும் சான்ஸ் கொடு. All right, okay, fine. எனக்கு இப்போ ஆச்சரியமான விஷயம், அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல. சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து உட்காந்துக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி உட்காந்த விஷயம் தான். நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போது நான் மெல்பர்னில் அவரை பார்த்தது. வரும்போது அவர் 96 படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார். விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசினா ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃபோன் பண்ணுங்கள், வீடியோ காலில் பேசலான்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம். எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு. அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது. மற்றபடி எனக்கு சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஹசீனாத்தின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அது 2005 சார், 2005 2004 January 16 அவரோட என் பிறந்தநாள். அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான். அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன் ஒரு பையன் வந்திருக்கான், ராம்கோட வர்மாவோட அசிஸ்டண்ட்டு, படம் பாரு அப்படி சொல்லி கொடுத்தான் சார். சாரி சார். அப்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாப்பூர்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராவது தமிழில் அது பண்ணுவாங்க, எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது. அதை ரீமேக் யாருமே பண்ணல. அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தது. நவாசுதீனோட ரோல் பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ விட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்டே என்கிட்ட பேசினார், ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு வேளை நம்மளை கழட்டி விட்டாங்களா, வேறு யாராவது பார்த்துட்டானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி 16 எனக்கு பிறந்தநாள், அது சஞ்சய் ராவுத்ரே அவர் தான் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணேன். அக்ரிமெண்ட் போடுறான் தான், என் பிறந்தநாளைக்கு போடலாமா சார், சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது ஹசீனாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி 16ங்கிறது. ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லலாம்னு சொல்லி சொன்னேன். ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது. ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும். மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது, அவர் கதையை சொன்ன விதம், அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது. ஒரு 30 நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது. சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் அவங்களோட ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை. சும்மா தான் பேசுவோம். அதில் சினிமா பற்றி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அவர் சொல்லுவார், அப்படிலாம் ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம், சும்மா ரிலாக்ஸாக இருக்கேன்பார். நம்மக்கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும் அப்புறம் பூஜா மேடம் ரொம்ப ஸ்வீட். அவங்க அந்த அம்மா வந்து ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து சாரோட எடிட்டர், ஃபஸ்ட் படத்தில் இருக்கிறாங்க, கோ ரைட்டரு. ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது. அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல.
ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பேனா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும். அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம், ஒரு நாள் கட்டினா கைஃப் நான் நேரில் பார்த்தது. திடீர்னு ஒன்றா வந்தாங்க. ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு 2 டிக்கெட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு, கதை, டிஸ்கஷனு, நான் என்ன பண்ண போகிறேன், இவர் தான் குவாக்னா, அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக இதை இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ், அதோட பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எனக்கு அது இன்னொரு ஆக்டர்கிட்ட இருந்து, எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ ஆக்டர் இருந்து வரும்போது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். தட் இப்போமே ஒரு வேலை செய்யும்போது ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்தது கட்டினோட ஒர்க் பண்ணும்போது. நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லாக வந்துருச்சு. இன்னுமே ஹிந்தி வந்து இவங்களாம் தெரியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் டாட்டாக்கு போட்டக்கு தான். அதான் அழகா இருக்கு சார். அந்த ஒரு மாதிரி பேசுறவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தி லவ் மீ. அது ஒரு பெரிய விஷயம். இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பல முறை படித்து பார்த்து பூஜா இஸ் தேர் சார் நிறைய பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம். என்னோட ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம். மற்றபடி அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு. சூப்பர் சார். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்க. இப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவ் யூ அப்ரோச் த இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? சரி, நானும் ஒரு ஆசை கேட்குறேண்ணா, ப்ளீஸ் அண்ணா. சார் என்ன சார் நீங்கள் கவலைப்படாதீங்க. நானும் கேட்டுக்கிறேன், நீங்களும் கேட்குறீங்க. ஓகே ஓகே கிக்கி, நம்ம இதோட முடிச்சுப்போம். ஓகே ஓகே, டைம் இருக்குல்ல சார்? உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போண்ணா. சரிண்ணா. ஓகே, யூ ரிலாக்ஸ். வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான், ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கனால கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அது ஸ்மூத்தாக தான் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டைரக்டர் தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக சூப்பர். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக த போல்ட் த பியூட்டிஃபுல் கேட்ரினா கேஃப் அவர்கள். ஹிந்தி சினிமாவில் இவங்க பண்ணாத ரோல்ஸே இல்லை. லெட் இட் பி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ட்ராமாஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஷீ லைக் இன்ஃபினிட் ரோல்ஸ் யூ பிளேட் வித் ஸோ மச் ஈஸ். அண்ட் பீங் த பியூட்டி ஆஃப் பாலிவுட், யூவ் கம் டு ஸ்டீல் த ஹார்ட்ஸ் ஆஃப் காலிவுட். வெல்கம் டு தமிழ் சினிமா. ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. Thank you everyone, and good afternoon. Very happy to be here in Chennai. Chennai is almost like a second home in some way to me. My mother, she lived in Chennai, near to Chennai, for almost close to 8 to 9 years, running a charitable organization, school. And now she lives in Madurai, so still it's not too far from here. And very excited to have done, I think, what I can call my first Tamil film with Merry Christmas, with Vijay Sethupathi and Shriram sir. And I've done actually quite some time back before, but I had done a film in Malayalam and in Telugu as well, quite some years back. But this is my first film in the Tamil language, so very excited to hopefully get a chance for everyone here to see the film, and I hope that the audience likes the film a lot. Lovely. We are eagerly waiting to watch it. And what is the biggest learning as an actor under direction of Shriram sir? I think it's a lot about exploring yourself and your character, and not relying on any perhaps certain routines that you have used in the past, but really exploring this entire film in a completely new way. We had done quite a lot of workshops and rehearsals together, both Vijay sir and myself, and that gave us a chance to explore our characters, find out
exactly how we kind of saw ourselves in this film and give it a lot of realism. Lovely, lovely. And by any chance, did you learn any Tamil words from Vijay sir? I mean, I've learned Tamil words all throughout the shooting of the film. Okay. I don't know if I have this right, but if I can describe learning the experience of learning the Tamil lines, then please excuse the phrase, but I would say then ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவே ரொம்ப கேட்க ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. But sorry, just on one note, obviously Tamil for me is a new language, and definitely with the help of Deepa, who is here with us on stage, she really held my hand literally throughout the whole process and was with me every day. I don't think she left me for one moment also, and I think that really made it possible for me to perform the scenes with the ease which we did. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு அது அவர்கிட்ட கேட்குறீங்க, என்கிட்ட கேட்குறீங்களா? இதுக்கு ஏற்கனவே ஸ்டாண்டர்டாக ஒரு பதில் இருக்கு சார். எல்லா கேள்விக்கும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார். அவ்வளோதாங்க. இல்லாட்டி நான் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இல்லை, ஒரு ஃபில்ம் இருக்கு, பாரதி ராஜாவோட ஃபில்ம், இது சிங்கப்பூர் ரோஜாக்கள். அது ஹிந்திலையும் இது ரெட் ரோஸ்னு பண்ணா. அதில் கமல்ஹாசன் தமிழில் பண்ணார், இந்த ராஜேஷ் கண்ணா ஹிந்தியில் பண்ணார். அதில் ஒரு பாட்டு இருந்தது. அது எங்களுக்கு நான் நினச்சோம் அங்கே யூஸ் பண்ணுறோன்னு. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது அதை யூஸ் பண்ணுறது. ஆனால் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் க்யூரியஸ் பண்ணுறதுக்கு வந்து சொல்கிறேன்.